பப்பி கிச்சனில் பருப்பு உருண்டை குழம்பும் பீர்க்கங்காய் கூட்டும் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு துவரம் பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, ரெண்டையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ மிக்சியில் வந்து உப்பு, பெருங்காயம், 2 பல் பூண்டு, மிளகாய், ஜீரகம் இல்லைன்னா சோம்பு, நான் வந்து ஜீரகம் போட்டுட்டேன். 1-2 வடக்கை அரைக்கிற மாதிரி கரகரன்னு அரைச்சிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு வந்து தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு எல்லாம் நல்லா வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிடலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு குழம்பு கொதிக்கிறப்போ இந்த உருண்டையும் போட்டுட்டு உப்பு உரப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் வெல்லம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்ய பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக இருக்கும். அடுத்தது பீர்க்கங்காய் கூட்டுக்கு வந்து பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி, உப்பு, பெருங்காயம், பாசிப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருந்தேன். எல்லாத்தையும் குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றிடலாம். லாஸ்ட்டாக வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து போடுங்க. தேங்க்யூ.